கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிறந்திருக்கிறதான இந்த 2025 வருடம் கடந்து வந்த வருடங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமான வருடமாயிருக்க என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்துல அநேக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்றதுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வருடமாய் உங்களுக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையினூடாக கிடைக்கும் என்று சொல்லி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷமே இல்லை, ஒருவருக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் தப்பி போகாதபடிக்கு பின்தொடர்ந்து வருகிறார்கள். இராணுவ சேனையோடு கூட பின்தொடர்ந்து வரும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம். ஆனால் இது கர்த்தருடைய தீர்மானமே. நீங்க 4வது வசனத்தை கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இன்றைய நாளிலும் இந்த வருடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் மறந்துடாங்க, நாங்கள் செயற்பட வேண்டும். அது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்றாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் பாருங்க. இஸ்ரவேலர்களுக்கு இந்த இடத்துல முன்பதாக செங்கடல் நிற்குது, பின்பதாக பார்வோனுடைய இராணுவம், அதே மாதிரி சுற்றிலும் மலைகள் ஓடி ஒளிவதற்கு என்று சொல்ல எங்கேயுமே இடமில்லை. இருந்தாலும் அவர்களோடு கூட சர்வவல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் மேகஸ்தம்பமாக அந்த இடத்துல ஜனங்களை நடத்துகிறார். அந்த மேகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா 19, 20வது வசனங்கள்ல, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்குகிறதா இருந்தது. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரே மேகம் தான், ஆனா 2 பக்கம் இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையிலையும் எங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவரை விட்டு நாங்கள் தூரம் போறதுக்குரியதா இருக்காம ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்றதுக்காக இந்த வருடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, அன்னைக்கு மோசேயினுடைய கோல் மோசேயினுடைய கையில் இருந்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வேதம் உங்கள் கரத்தில் இருக்கிறது. இந்த வருடத்துல கர்த்தருக்கென்று எழுப்பப்படுங்க, கர்த்தருக்கென்று சாட்சியா நிற்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்பொழுது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினார். எகிப்தின் சேனையினூடாக எகிப்தியர் கூட ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்டார். இந்த வருடத்திலேயும் வரக்கூடிய இன்னல்கள் போராட்டங்கள் மத்தியில கர்த்தர் யார் என்பதை உங்களை கொண்டு ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிறத்திருக்க இந்த 2025 வருடம் உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி, எனக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதா இருக்கணும். அது மட்டுமல்ல, தேவனுடைய நாம மகிமைக்குரியதா இருக்கணும். செங்கடல் போல பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லாவிட்டால் யுத்த வீரர்களை கொண்ட பார்வோனுடைய சேனை போன்ற பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். எனவே கலங்க வேண்டாம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து புதிய வருடத்தை வேதனையோடும் துன்பத்தோடையும் கழிக்க நினைக்க வேண்டாம். கடந்து வந்த பாதைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவீங்க. புதிய துவக்கத்தை கர்த்தருக்கென்று ஆரம்பிங்க. நீதியின் சூரியனாகிய தேவன் இந்த வருடத்தில் உங்களை உயர்த்தி அநேகர் வியந்து போகத்தக்கதாக எழுந்து பிரகாசிக்க பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த 2025 வருடத்தில் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். Wish you a happy new year and God bless you. கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை